வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள். ஆடம்பரமின்றி ஆலமரத்தடியில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள். நட்சத்திர விடுதிகளின் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு வேலை வாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை அரசாணையால் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கும் என்று அட்டவணையை வெளியிட்டது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். சீனா உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவசம் போர்டு அறிவிப்பு. 3 முறை உலகக்கோப்பை வென்ற பிரேசில் நாட்டின் பிரபல கால்பந்தாட்ட வீரர் பீலே திடீர் மரணம். தொடர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானதால் கால்பந்தாட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் சன்னாசிப்பட்டியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 1,01,வது பயனாளியாக சிகிச்சை பெற்று வரும் துரை என்பவரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நலம் விசாரித்தனர். பின்னர் ஆடம்பரமின்றி ஆலமரத்தடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் K.N. நேரு, மா. சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி, விழுப்புரம், காஞ்சிபுரம், வாலாஜாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அரசு மருத்துவமனைகளுக்கான அதிநவீன கருவிகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகளிடம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்ற தமிழக ஆளுநர் R.N. ரவிக்கு தேவஸ்தானம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக ஆளுநர் R.N. ரவி திருப்பதி அடிவாரத்தில் உள்ள கோமந்திரத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அங்குள்ள ஒரு பசுவின் எடைக்கு சமமான எடையில் 450 கிலோ கால்நடை தீவனத்தை ஆளுநர் காணிக்கையாக வழங்கினார். தொடர்ந்து பசுக்களுக்கு உணவு வழங்கி வழிபட்ட ஆளுநர் காணிக்கையாக அளித்த கால்நடை தீவனத்திற்கு உரிய 6,600 ரூபாயை தேவஸ்தான அதிகாரிகளிடம் வழங்கினார். இன்று காலை ஆளுநர் R.N. ரவி திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வழிபட்டார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நட்சத்திர விடுதிகளின் உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்களுடன் காவல் கூடுதல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். அப்போது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், கட்டுப்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அனைத்து ஹோட்டல்களிலும் 80% வாடிக்கையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், சொகுசு விடுதிகளில் நீச்சல் குளங்களை மூட வேண்டும் என்றும், தற்காலிக மேடைகள் அமைக்கக்கூடாது, அதிக போதையில் இருப்பவர்களை ஹோட்டலுக்குள் அனுமதிக்கக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. நாளை நள்ளிரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கூடாது என சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட டைமிங்ஸ் அப் டு 1 o'clock கொடுத்திருக்கோம். சாயந்தரம் 6 மணிலிருந்து 1 o'clock கொடுத்திருக்கோம். 12 மணிக்கு மேலே அவங்க வைண்ட் அப் பண்ண மாதிரி 1 o'clock உள்ள முடிச்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கும் நாள் எல்லாம். கடற்கரைகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி மெரினா, சாந்தோம், பெசன்ட் நகர், எலியட்ஸ், நீலாங்கரை, பாலவாக்கம், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய கடற்கரை பகுதிகளில் வரும் 31ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் கூடாமல் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் பணியாற்றி இறந்தவர்களின் வாரிசுகள் 1132 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். முதற்கட்டமாக 912 பேருக்கு முதலமைச்சர் பணி ஆணைகளை வழங்கிய நிலையில் தற்போது 2ஆம் கட்டமாக 113 பேருக்கான பணி நியமனத்தை டிஜிபி சைலேந்திரபாபு வழங்கினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தீர்மானம் அடுத்த சட்டமன்றம் வரும்போது அப்பயே தீர்மானங்கள் போடுவோம். மத்திய அரசை கேட்போம். மத்திய அரசு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு மற்ற அமைப்பை சார்ந்தவங்களாம் அழைச்சிட்டு போய் நேரடியாக
கேட்டுட்டு இருக்கோம். கிடைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதனிடையே புதுச்சேரியில் மாநில அந்தஸ்தை ஆயுதமாக்கி துணைநிலை ஆளுநர் மற்றும் பாஜகவை முதலமைச்சர் ரங்கசாமி மிரட்டுவதாக காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அடுத்த ஆண்டு டிசம்பர் வரை நீட்டித்திருப்பதால் தமிழக அரசு 1000 கோடி ரூபாய் சேமிக்க வாய்ப்புள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனியும் காலம் தாழ்த்தாமல் வரும் ஜனவரி முதல் பெட்ரோலுக்கு 2 ரூபாயும், டீசலுக்கு 4 ரூபாயும், வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 100 ரூபாயும் மானியம் வழங்கி தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் எத்தனை பூத் உள்ளது என்று தெரியாதவர்கள் எப்படி தேர்தல் களத்தை சந்திக்கப் போகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். 68,036 பூத் இருக்கு. அந்த கட்சியோட மாநில பொறுப்பு இருக்கிற நபர் சொல்றாரு 66,000 பூத் இருக்கு. எவ்வளவு பூத் இருக்குன்னே தெரியல. அவங்க எப்படி தேர்தல் களத்துல போய் சந்திக்க போறாங்க? சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி போன்றவற்றை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திராவிட மாடல் ஆட்சியில் கோவில்களில் தீண்டாமை நிச்சயம் இருக்காது என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு பிறகு வேலைவாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போட்டித் தேர்வையும் எதிர்கொள்ள வேண்டும் என கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை 149 கொண்டு வரப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருப்பது வேலைக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களை கவலையடையச் செய்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷாவுடன் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் என அரசு இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தாம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக செயலாளர் காக்கர்லா உஷா கூறியதாக தெரிகிறது. இதனால் போராட்டக்கார குழுவினர் தங்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மாலை வெளியிட்டது. இதன்படி நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 21ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரையும் நடைபெறுகின்றன. முக்கிய பாடங்களுக்கு போதிய கால இடைவெளி அளிக்கப்பட்டு ஒரே கட்டமாக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட 5வது வழித்தடம் சிஎம்டிஏ முதல் மாதவரம் பால் பண்ணை வரை அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக இருப்பு பாதை அமைப்பதற்கான ஒப்பந்தம் பிரபல தனியார் நிறுவனத்துடன் 206 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கையெழுத்தாகி இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிஎம்டிஏ, திருமங்கலம் சந்திப்பு மெட்ரோ, அண்ணா நகர் மேற்கு, ரெட்டேரி மெட்ரோ, சாஸ்திரி நகர் உள்ளிட்டவை உயர்மட்ட பாதையாகவும், வில்லிவாக்கம் எம்டிஹெச் சாலை, வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், கொளத்தூர், மாதவரம் பணிமனை ஆகியவை சுரங்கப்பாதையாகவும் அமைய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு சுற்றுலா வந்துள்ள அமெரிக்க சகோதரர்கள் மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய புத்தாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். மாமல்லபுரத்திற்கு ஆட்டோவில் வந்த அமெரிக்க சகோதரர்கள் புராதன சின்னங்களை சுற்றி பார்த்தனர். தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை ஆட்டோ மூலம் சென்று சுற்றி பார்க்க உள்ளதாகவும், புத்தாண்டை மதுரையில் கொண்டாட முடிவு செய்துள்ளதாகவும் அமெரிக்க சகோதரர்கள் தெரிவித்தனர். தம்பியான டைலர் ஆட்டோ ஓட்ட அண்ணன் பிரைஸ் சீட்டில் அமர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்கு புறப்பட்டுச் சென்றனர். சாலையோர உணவகங்களில் சாப்பிட்டு ஆட்டோவில் பயணிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று திருமணமாகாத அந்த அமெரிக்க சகோதரர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பது தொடர்பாக மத்திய மீன்வளம் மற்றும் கடல் ஆராய்ச்சி கழக அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய மீன்வளம் கடல் ஆராய்ச்சி பொறியியல் கழக இயக்குநர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அக்குழுவினர் பழவேற்காட்டில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழலுக்கும் மீனவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இன்றி இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்ப
அனுப்பப்படும் என்று மத்திய மீன்வளம் கடல் ஆராய்ச்சி கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பட்டதாரி இளைஞர் மன உளைச்சலில் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே கூத்தம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்ற பட்டதாரி இளைஞர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிகொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து மாயமான அவரை போலீசார் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் கிணற்றில் அருண்குமாரின் உடல் மிதந்ததை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அருண்குமாரின் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தால் சென்னையில் 8 பேர் உட்பட மொத்தம் 17 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ட்ரீம் 11 ரம்மி, ரம்மி கல்ச்சர், ஜங்லி ரம்மி, லூடோ, பப்ஜி விளையாடி பணத்தை இழந்த அனைவரும் தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட 6 நிறுவனங்களுக்கும் சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளனர். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு சயானின் கூட்டாளிகளான ஜம்ஷர் அலி, ஜித்தன் ராய், குட்டிசன் உள்ளிட்ட 8 பேர் கூடலூர் வழியாக கேரளாவிற்கு காரில் தப்பிச் சென்றபோது கூடலூரில் வாகன தணிக்கையில் இருந்த போலீசார் அவர்களை வழிமறித்துள்ளனர். அப்போது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி வந்ததாக கூறி ஜித்தன் ராய் என்பவரின் உறவினர் ஷாஜி மற்றும் அனிஷ் போலீசாரிடம் தகவல் அளித்து பரிந்துரை செய்ததன் பேரில் அந்த 8 பேர் கேரளாவிற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஷாஜி, அனிஷ் மற்றும் அப்போது பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் வாசு, காவலர்கள் தாஜுதீன், நசீர் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சபரிமலையில் மண்டல பூஜை நிறைவடைந்து நடை சாத்தப்பட்ட நிலையில் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. இதற்காக ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. ஜனவரி 19 வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி இரவு எருமேலியில் பேட்டை துள்ளல் மற்றும் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறவுள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 6 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் RT-PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மத்திய விமான போக்குவரத்து துறை செயலாளர் ராஜீவ் பன்சலுக்கு எழுதிய கடிதத்தில் சீனா உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயணிகள் புறப்படுவதற்கு முன் கட்டாயமாக RT-PCR சோதனை செய்ய வேண்டும் என்றும் அதன் முடிவுகளை வரும் ஏர் சுவிதா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு 72 மணி நேரத்திற்குள் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கால்பந்து விளையாட்டு ஜாம்பவான் பீலே உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். பிரேசில் நாட்டின் பிரபல கால்பந்தாட்ட வீரர் பீலேவுக்கு புற்றுநோய் காரணமாக கடந்த ஆண்டு பெருங்குடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 82 வயதான அவருக்கு தொடர் கீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக பீலே கடந்த மாத இறுதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் பீலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பீலேவின் மறைவுச் செய்தி கால்பந்தாட்ட ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 முறை உலகக்கோப்பை வென்ற ஒரே வீரர் பீலே என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள். ஆடம்பரமின்றி ஆலமரத்தடியில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள். நட்சத்திர விடுதிகளின் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு வேலை வாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். பள்ளி கல்வித்துறை அரசாணையால் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கும் என்று அட்டவணையை வெளியிட்டது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். சீனா உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவசம் போர்டு அறிவிப்பு. 3 முறை உலகக்கோப்பை வென்ற பிரேசில் நாட்டின் பிரபல கால்பந்தாட்ட வீரர் பீலே திடீர் மரணம்.
தொடர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானதால் கால்பந்தாட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.